ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இந்த நாடு தள்ளப்பட்டுள்ளதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை முன்னிட்டு டெல்லி செல்லும் முன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, குடியரசு துணைத் தலைவராக இருந்த தங்கர் எதற்காக ராஜினாமா செய்தார், என்ன நடந்தது, ஏன் மறுபடியும் ஒரு தேர்தல் போன்ற கேள்விக்கு இதுவரை பதில் இல்லை என்று தெரிவித்தார். துணை குடியரசு தலைவராக இருந்த திரு டங்கர் அவர்கள் எதற்காக ராஜினாமா செய்தார் என்ற கேள்விக்கு இதுவரை பதில் இல்லை. என்ன நடந்தது என்ற கேள்விக்கும் இதுவரை பதில் இல்லை. ஏன் இது மறுபடியும் ஒரு தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற கேள்விக்கு பதில் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் மறுபடியும் துணை குடியரசுத் தலைவருக்கான ஒரு தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய அத்தனை எதிர்க்கட்சிகளும் இணைந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம். நிச்சயமாக இது ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்திலே இந்த நாடு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை அடிக்கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. அதனால்தான் அத்தனை எதிர்க்கட்சிகளும் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம். வேட்பாளரை வெற்றி செய்ய வேண்டும் என்று உழைத்துக் கொண்டனர். எடப்பாடி பழனிசாமி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என கூறியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த கனிமொழி, எடப்பாடி பழனிசாமியின் கனவு வெறும் கனவாகத்தான் போகும் என்று குறிப்பிட்டார். பரவாயில்ல, அவருடைய கனவுல கூட மற்றவங்களுக்கு சில தொகுதிகளை விட்டு கொடுத்திருக்கிறார். ஆனால் கனவுகள் எல்லாமே மெய்ப்படுவதில்லை. நிச்சயமாக இந்த கனவு வெறும் கனவாகத்தான் முடியும்.